ஹாய், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா அண்ட் நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னில நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான வீடியோக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா நான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னில இந்த 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் செஞ்சிருக்கேன். அந்த மிஸ்டேக் தான் நீங்களும் செய்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் என்ன மிஸ்டேக் செஞ்சேன், அதை எப்படி நான் கரெக்ட் பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? நினைச்ச ஒரு விஷயம் நிஜமாவே நடக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது அவ்வளோ சிம்பிள் கிடையாதுங்க. உங்களுடைய உடல், உங்களுடைய மனசு, உங்களுடைய சிந்தனை, ஆக்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டான ஒரு ஃபார்மேட்ல இருந்தாதான் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் தான் அம்பானி மாதிரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்தே பெரிய பிசினஸ்காரனா ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நினைச்சது எல்லாமே எல்லாருக்குமே நடக்குது இல்ல. ஆனா ஏன் சில பேருக்கு மட்டும் தான் நினைச்ச ஒரு விஷயம் கரெக்டா நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், ஆனா சில விஷயங்கள் தப்பு செய்கிறோம். அது என்னென்ன தப்பு அப்படின்றத பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஒரு சிம்பிள் ஜேர்னி கிடையாது. சோ நீங்க இந்த ஜேர்னிக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை எக்ஸ்ட்ராவா தான் தெரியணும். சோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம செய்யறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்மளுடைய கோல்ஸ் ஸ்பெசிபிக்காவே இருக்காது. நான் ரொம்ப பணக்காரனா ஆகணும், நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், நான் எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்கணும், நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்றதா நம்மளுடைய கோல்ஸா இருக்குமே தவிர எவ்வளவு மார்க் வாங்கணும், எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எவ்வளவு வெயிட் குறைக்கணும், எந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்ற எந்த ஒரு கரெக்டான கோலுமே நம்ம வச்சிருக்கவே மாட்டோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கோல் யோசிக்கும் பொழுது யூனிவர்ஸ்க்கு என்ன புரியும்? இது கொடுத்தா அந்த பொண்ணுக்கு ஹாப்பியா இருக்குமா, இல்ல இந்த பைசா கொடுத்தா அந்த பையன் நான் பணக்காரனா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுமா? ஒண்ணுமே புரியாது. சோ உங்களுடைய கோல்ஸ் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்னா எப்படின்னா ஸ்பெசிபிக்கா, மெஷரபிள், ஏனா அச்சீவபிள், ஆர்னா ரியலிஸ்டிக், டீனா டைம் பவுண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது தப்பான கோல். அதை நீங்க எப்படி ரீஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் 6 மாசத்துல 10 கிலோ குறைக்கணும் அப்படின்ற வெயிட் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இதுல நீங்க என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா, இந்த கோல் உங்களால அச்சீவ் பண்ண முடியுமா? எல்லாருமே செய்யறாங்களே அப்படின்றதுக்காக நீங்க செய்றீங்களா, இல்ல உங்களுக்கும் அதால செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கணும். உங்களால அந்த டைம் ஃப்ரேம்க்கு நீங்க அவைலபிளா இருப்பீங்களா? 6 மாசத்துக்கு நீங்க கமிட்டடா நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? உங்களுடைய தினசரி லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாத்திக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு கோலை நம்ம உருவாக்கி இருக்கோம். ஸோ ஸ்பெசிபிக்கா, மெஷரபிளா, அச்சீவபிளா, ரியலிஸ்டிக்கா, அப்புறம் வேற என்ன இருக்கு, டைம் பவுண்டா, நடுவுல வேற எதையோ விட்டுட்டேன், மெஷரபிள், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு கோல் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னாதான் அதை நம்ம நிஜமாவே அச்சீவ் செய்வோம். சோ இதை நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம செய்வோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஆனா நீங்க எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். நம்ம செய்யக்கூடிய செகண்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா புதுசா ஒரு மனுஷன் தன் கிட்ட பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்வர்டா ஆகி அவங்கள எப்படியாவது அவங்க சர்க்கிள்ல இருந்து விலக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் இவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா எனக்கு புதுசா ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வரவங்களை எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. அப்ப இது எப்படி? உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய ஆக்ஷனும் ஆப்போசிட்டால இருக்கு. சோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஆக்ஷனுக்கு அலைன்மெண்ட் இல்ல அப்படின்னா டெஃபினட்டா உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. சோ இதுக்கு சொல்யூஷன் என்ன? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஆக்ஷனுக்கு அலைன்மெண்ட் இருக்கணும். சோ கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளுடைய சில விஷயங்கள் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்ம செய்யணும். டிசிப்ளின்டா இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும், கரெக்டா சாப்பிடணும், இல்ல பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை செஞ்சாதான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்ம வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்களும் அலைன்டா இருக்கும். அலைன்டா இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய கோல்ஸை நீங்க அச்சீவ் செய்ய முடியும். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ்.
ஒவ்வொருத்தரும் வந்து தான் வாழ்ந்த சூழ்நிலையில நமக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, நம்மளுக்கு இவ்வளவுதான் லிமிட், நம்ம பணம் சம்பாதிக்குவதற்கு இவ்வளவுதான் நம்மளால முடியும், இதான் நம்ம கெப்பாசிட்டி, இதுக்கு மேல நம்ம ஆசைப்படவே கூடாது அப்படின்ற மாதிரியே நம்மள வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு வாழ்ந்ததுனாலேயே நம்மளுடைய ஆசைகளை நம்ம வந்து குறுக்கி கொண்டு நம்மளுடைய கெப்பாசிட்டியே இவ்வளவுதான் அப்படின்றத நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருப்போம். அதனால நம்ம ஆசைப்படக்கூடியதே வந்து தப்பு, சரி நமக்கு அது நடக்கலையா, நமக்கு அவ்வளவுதான் போல, நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான், அதனால நமக்கு நடக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்றதையே நம்ம வந்து விட்டு நம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப் இருக்கிறதுனாலயே நிறைய பேருக்கு அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னி ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிமிட்டிங் பிலீஃப என்னென்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சிந்தனை வரும் பொழுது, எனக்கு இது வராது, இல்லை எனக்கு இது பிடிக்காது, இது இவ்வளோ பெருசா நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப் என்ன அப்படின்றது. இந்த லிமிட்டிங் பிலீஃபை நீங்க ஒவ்வொன்றா ஓவர் கம் பண்ண லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால எதுவா இருந்தாலும் அச்சீவ் செய்ய முடியும். ஏன்னா நம்ம எது செஞ்சாலுமே அது கரெக்ட்னு சொல்லக்கூடிய வகையில சில பேர் இருப்பாங்க, தப்புன்னு சொல்லக்கூடியவர்களும் சில பேர் இருப்பாங்க. என்னவா இருந்தாலும் எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய காலத்துல சோசியல் மீடியால நீங்க சொன்னாலும் அதுக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். சோ உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப இன்னொருத்தவங்க சொல்லக்கூடியதை வச்சு நீங்க வந்து செட் பண்ணினீங்க அப்படின்னா என்னைக்குமே உங்களால அந்த ஒரு பிலீஃபை தாண்டி நீங்க செயல்படவே முடியாது. சோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே உங்களுடைய சிந்தனைகள் செயல்பட்டு கொண்டு இருந்தால் டெஃபினட்டாக உங்களால அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது. ஸோ உங்க லிமிட்டிங் பிலீஃபை கண்டுபிடிச்சு அதை எப்படி ஓவர் கம் செய்யணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு விஷயமும் நீங்க எளிமையா நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் பொறுமை. ஆனா நம்ம கிட்டதான் அது கிடையாது. நம்மளுடைய ப்ராசஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்லயே வந்து ஓவர் நைட்ல எப்படி சம்பாதிக்கணும், ஓவர் நைட்ல நான் எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ உருவாக்கணும், 10 நாள்ல எப்படி 10 கிலோ குறைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம வீடியோவே யூடியூப்ல தேடுறோம். நம்ம அந்த அளவுக்கு பொறுமையே இல்லாத மனிதர்களா மாறிக்கொண்டே வரும். ஆனா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஒரு மேஜிக் கிடையாது, இது வந்து ஒரு ப்ராசஸ். அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகணும். உங்களுடைய மைண்ட் செட் கரெக்டா இருக்கணும், உங்களுக்கான ஆக்ஷன் நீங்க கரெக்டா எடுக்கணும், உங்களுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பொழுது இதெல்லாம் கரெக்டா மீட் ஆகும் பொழுதுதான் உங்களுடைய கோல்ஸ் நீங்க அச்சீவ் செய்ய முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய பொறுமை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கணும். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ரீல் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி ஒரு 2 நாளைக்கு வந்து நான் 555 மெத்தட்ல 333 மெத்தட் நான் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கோல்ஸே என்னுடைய அச்சீவ் பண்ணல, என் மேனிஃபெஸ்டேஷனே நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ உங்களுடைய ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கணும் அப்படின்னா பொறுமையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க பாஸ். அதுதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அந்த ப்ராசஸ்ல. ஸோ இந்த வீடியோல 4 முக்கியமான மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு, பட் முக்கியமான 4 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு டைமும் அடிபட்டு இந்த 5 to 6 இயர்ஸ்ல வந்து ரீஸ்டார்ட் பண்ணி நான் கத்துக்கொண்ட சில மிஸ்டேக்ஸ். ஸோ இதை நீங்க வந்து பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த மிஸ்டேக் நீங்க செய்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டா இதை எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு நான் சொன்ன மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னி இன்னும் எளிமையா, ஃபாஸ்டா, ஸ்மூதா, சக்சஸ்ஃபுல்லா போக ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க என்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னுடைய ஜர்னி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இந்த 5 to 6 இயர்ஸ்ல நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே என்னுடைய வீடியோஸ்லாம் நான் ஷேர் செய்து கொண்டே வருகிறேன். ஸோ மறக்காம என்னோட பிளேலிஸ்ட்ல போய் அந்த எல்லா வீடியோஸையும் பாருங்க. என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்து பயன்படுத்தி என்னுடைய மைண்ட் செட் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க அதுல வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பை பை.